ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குவைத் சம்மந்தமான பல முக்கியமான தகவல்லாம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் 4ஆம் முனையத்தில் சுங்க அதிகாரிகள் வெளியிட்ட சோதனையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 80 கிராம் எடையுள்ள தூய கொக்கைன் மற்றும் 5 ஆம்பியூல்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல வகையான சைக்கோட்ரோபிக் பொருட்கள் வச்சிருந்த காரணத்துக்காக ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவரை கைது செஞ்சுருக்கிறாங்க. அவர் உடலின் பல்வேறு பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிய அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்தின்படி பிப்ரவரி மாதத்தில் அமைச்சகத்தில் பணிபுரிந்த தேசிய தொழிலாளருடைய சதவீதம் 97 அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மொத்த ஊழியர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 34,417 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாட்டை சேர்ந்த ஒரு முதியவர் ஜப்பானிய காரை ஓட்டி சென்ற ஒரு 24 வயது பெண் மீது குற்றம் சாட்டியிருக்கிறாரு. காரணம், 2 பேரும் வாகனத்தை முன்னாடி ஓட்டி சென்ற முயன்றதாகவும் தன்னை அவமதித்ததாகவும் புகார் சாட்டியிருக்கிறாரு. ஆனால் அந்த பெண் பார்த்தீங்கன்னா மறுத்திருக்கிறாங்க. இதனால மேலும் விசாரணை செய்கிறதுக்காக இந்த வழக்கு உரிய அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்லான் மாதத்தில் இஃப்தார் டைமில் பல பேர் வீட்டுக்கு செல்கிறதுக்காக எண்ணற்ற ஓட்டுநர்கள் கவனக்குறைவாக டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பல உயிர்களை இழக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னும் போக்குவரத்து விபத்துகள் அதிக அளவு ஏற்படுறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. பொதுவாகவே இஸ்லாமியர்கள் எல்லாருமே எல்லா சூழ்நிலையுமே அமைதியையும் கண்ணியத்தையும் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த நோன்பு டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு தகவலில் வெளியாகிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் பயோமெட்ரிக் பதிவு செயல்முறை உட்படுத்துவதற்கான காலக்கெடுடைய முதல் மாதம் முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயல்முறைக்கு உட்படாதவர்கள் பார்த்திங்கன்னா அமைச்சகத்துடைய அனைத்து பரிவர்த்தனைகளுமே நிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மார்ச் 1 முதல் ஜூன் வரை அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற இந்த 2 மாதத்துக்குள்ளே அவங்க விரைவில் பயோமெட்ரிக் ரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா முக்கியமாக இந்த சூழலில் பார்த்திங்கன்னா வளைகுடா அரேபியர்கள், குடியிருப்பாளர்கள் இல்லைன்னா பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம அப்தாலி அல் சல்மியாவில் இருக்கிற விமான நிலையம் மற்றும் தரை துறைமுகங்கள் வழியாக நாட்டுக்குள் நுழையிற அனைத்து பயணிகளுக்கும் அல்சேசாவுக்கு பாதுகாப்பு அதிகாரம் தகவல் தெரிவிக்கிறதாகவும், ஒருவேளை அவங்க இதெல்லாம் செய்யலை அப்படின்னா திருப்பி அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேயே அனுப்பப்பட போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. குடிமக்கள், வளைகுடா குடிமக்கள், குடியிருப்பாளர்கள், பார்வையாளர்கள் உட்பட 1,69,400 பேர் இந்த கைரேகைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் மேலும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பல மையங்கள் இதுக்காக அமைக்கப்பட்டு இந்த குறிப்பிட்ட இலக்கை அடையும் வரை இந்த சேவை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக நியமிக்கப்பட்ட பல மையங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் இருக்குது அப்படின்னு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா அவென்யூ மால், 360 மால், கவுட் மால், கேபிட்டல் மால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஒரு சேவையை தரதா தகவல் வெளியாகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.